பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு பழக்கம், வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய காலணிகளை வீட்டுக்கு வெளியிலேயே விட்டுட்டு வருவோம். காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் போயிட்டு வரும்போது தேவையில்லாத எதையாவது நம்ம மிதிச்சுட்டு வந்திருப்போம். அது வீட்டுக்குள்ளார அசுத்தமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளியில் கழட்டி கொடுத்துட்டு வருவோம். விசேஷங்களுக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் அங்கேயும் அதே பழக்கத்தை தான் நம்ம இது வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். ஆனால் இப்பப்போ நாகரிகம் அப்படிங்கிற பெயரில் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மேடைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க செருப்பு காலோடு போடுறது, இந்த ஷூ காலோடு போகிறது, அது மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, திருமண நிகழ்ச்சிகள், அப்புறம் பெண் குழந்தைகள் விசேஷங்கள் அந்த மாதிரி போகும்போது அவங்க டக்குன்னு வயசில் முதிர்ந்தவங்களாக இருக்கிறாங்களேங்கிறதுக்காக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம காலோடையோடு நின்று செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது சரியானதாக இல்லை. அதனால் எல்லாருக்கும் ஒரு தாழ்வான வேண்டுகோள், தயவு செய்து மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மேடைகளுக்கு போகும்போது உங்களுடைய காலணிகளை கலட்டி விட்டுட்டு அப்புறம் போங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க வாங்கலை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்கள் இறை சக்தி நிரம்பிய ஒரு இடமாக நம்ம இதுவரைக்கும் போற்றி பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்களில் முக்கியமாக அதிகமாக நான் பார்க்குறது இந்த டிவி ஷோக்கள்லாம் நல்ல ஒரு நிபுணர்கள் வராங்க, முக்கிய விருந்தினர்களாக வராங்க. அவங்கள மேடையில் கூப்பிட்டு பங்கு பெறுறவங்களுக்கு இவங்களுடைய அங்கீகாரத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வரும்போது போகக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் காலடிகளோடு போகிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இல்லை. இதுக்கு மேலேயாவது இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது எல்லாரும் தயவு செய்து மேடைகளுக்கு போகும்போது காலணிகளை கலட்டி விட்டு அதற்கப்புறமா மேடைக்கு போங்க. ஆசீர்வாதம் கொடுக்கும்போது மனதார வாழ்த்தி அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல இடங்களுக்கு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் புது விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்தை வேணுமோ பெருசாக சொல்ல வந்துட்டானே அப்படின்னு சொல்லி தவறாக நினைக்காதீங்க. மறந்துவிட்ட நம்ம பாரம்பரியத்தை திருப்பவும் நினைவு கூறுற ஒரு விஷயமாக நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.